அது அவங்க ஆஃபீஸ் போர்டு நம்பர். கேன் ஐ டாக் டு ஜெயஸ்ரீன்னு எடுத்தவங்க விச் ஜெயஸ்ரீ யூ வாண்ட்னாங்க. இதனால் அது வம்பா போச்சு. நிறைய ஜெயஸ்ரீ இருக்காங்க போல இருக்கு. நல்ல வேலை அவங்க இனிஷியல் என்கிட்ட ஞாபகம் இருந்தது. ஸோ ஏடிஎம்ங்கிறது அழகர் திருமலை மாடபூசிங்கிறது அவங்களோட ஃபேமிலி சர்நேம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த காலகட்டத்தில், நான் கஷ்டமான காலகட்டத்தில், ஷி வாஸ் அன் ஏடிஎம் தட் இஸ் நாட் ஓன்லி கிவிங் மீ மணி அண்ட் ஹெல்பிங் மீ பட் ஆல்சோ ஆல் டைம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்பௌஸ் எனக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்ககிட்ட ஏடிஎம் ஜெயஸ்ரீனோட 1 minute ஐ வில் கனெக்ட்னு இவங்க வந்தாங்க. இவங்ககிட்ட ஃபோனில் கேட்டேன், இந்த மாதிரி மை நேம் இஸ் ரங்கநாதன், இந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கு, கேன் ஐ கம் அண்ட் மீட் யூ. ஐயோ இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் கேட்கணும், எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும். நான் இது என்ன நீங்கள் புதுசாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி நேராக பார்த்துட்டு பிடிக்கல, அந்த ரிஜெக்ஷன் அதெல்லாம் வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கலாம், பார்த்துட்டு நம்மளுக்குள்ளே பொறுத்த இருந்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலான்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஐ கால் யூ. நாங்கள் வெயிட்டிங். உடனே அவர்கள், சரி வாருங்கள், நாளைக்கு என்னுடைய அலுவலகத்திலேயே நாம் சந்திக்கலாம். எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 5:30க்கு வாங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு சிவா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஷெனானில், அவரை கூட்டிக்கிட்டு நானும் அவரும் போனோம். மவுண்ட் ரோட்டில் அவங்க ஆஃபீஸ் இருந்தது. 3வது மாடியில் போய் ரிசப்ஷனில் போயிட்டு அங்கேருந்த பொண்ணுக்கிட்ட ஜெயஸ்ரீ பார்க்கணும் அப்படிங்கிறச்சு அவங்க திருப்பி அதே கேள்வியை கேட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை இந்த வாட்டி ஏடிஎம் ஜெயஸ்ரீ அப்படிங்கிறச்சு வெயிட் பண்ணுறோம். இவங்க வருவாங்கன்ட்டு நிறைய பொண்ணுங்க சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறச்சுன்னா தெரியும் இல்லையா, போகிற ஒவ்வொரு பொண்ணும் ஊற்றி இவங்களா, ஏன்னா எனக்கு மூஞ்சி சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அவங்களான்ட்டு நானும் சிவாவும் கிண்டல் அடிச்சுனே இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க. அந்த டைம் சாரி ஐம் ஜஸ்ட் ஹெல்ட் அப் இன் அ மீட்டிங், ஐ வில் கம் பேக் இன் அபவுட் 15 minutes டைம், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மூஞ்சி நேராக பார்த்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். வெளியில் அப்போ சென்னை இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் பக்கத்தில் இருந்தது. சரி வாங்க அங்கே போய் உட்காந்து பேசலாம்ட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு குலோப் ஜாம் ஆர்டர் பண்ணோம். 3 பேர் இருந்தோம். சிவா நீங்கள் பேசுங்கன்னு கிளம்பினா, மீதி நாளைக்கு சொல்கிறேன். குலோப் ஜாமுன் சாப்பிட்டவுடன் நண்பன் சிவா, நாசுக்காக நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் என்று நடந்து விட்டான். இருவரும் பேச ஆரம்பித்தோம். இருவரும் டிரான்ஸ்பேரண்டாக அவரவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவரவர் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்கள், இதை பற்றி பேசினோம். அவர் தன்னுடைய 2 தம்பியை படிக்க வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய பொருளாதார சூழ்நிலையை அவர் தெளிவாக சொன்னார். நான் அவரிடம் சொன்னது ஒன்றுதான், என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை டிசோன் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை டிசோன் பண்ணாமல் நீ பார்த்துக்கோ, அது ஒன்று தான் முக்கியம், மற்றபடி வேற பிரச்சனையே கிடையாது. என்றைக்குமே ஐ வில் ஆல்வேஸ் பி சப்போர்ட்டிவ் டு யூ ஆல்சோ. பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு புது வீட்டுக்கு நீ வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொன்னேன். இன்னி வரைக்கும் என்னை விட என் மனைவி தான் என் குடும்பத்தில் சிறந்தவள். இதுதான் நல்ல கர்மா. போன ஜென்மத்தில் செஞ்ச நல்ல கர்மா நமக்கு நல்ல துணை அமையும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சதா நாளைக்கு சொல்கிறேன். ஸோ கர்மாங்கிற டாபிக் உள்ள நான் இப்போ கொண்டு வரேன் வாழ்க்கையை. இப்போது ஜெயஸ்ரீ எனக்கு மனைவியாக வரலன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்குங்கிறது எனக்கே தெரியாது. ஏன்னா she was the pillar who supported me from 2007 to 2016. It is almost 9 years. அவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போது அவங்களோட பார்வையிலேருந்து பாருங்கள், அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், என்ன மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கஷ்டப்படணும்? ஸோ இந்த கனெக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீயை பார்த்துட்டு வந்துட்டேன், ஜாதகத்தை பார்த்தாங்க. எங்கள் அத்தையும் பேர் சொன்னார், இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, நாகதோஷம் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு பொண்ணை தான் பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். நான் 2 வருஷம் வாழ்ந்தால் கூட இந்த பொண்ணோட எனக்கு போதும், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் இந்த தோஷம் இருக்குங்கிறதுனால நான் வேணாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு சொன்னது, இந்த பொண்ணு வரலன்னா என்ன ஆயிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்ம தொடர்புங்கிறது. இந்த கர்மாவை இன்னும் நாளைக்கு அதிகமாக விளக்குற அப்போதான் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு ஹோட்டலில் நாங்கள் பேசி முடிச்சுட்டு, நான் அம்பாசடர் கார் வச்சுருந்தேன். அப்போ காரில் ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்த பாட்டு 6:30 மணி 6:40 இருக்கும், தென்கிண்ணம் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். என்ன விலை அது என்ன விலை என்ற பாட்டு வந்தது. அவங்க என்னை பெயின் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுங்க, ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு வித்திடப்பட்டது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அந்த பாட்டு இன்னும் ஒரு கூடுதல் சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயமாச்சு. நாங்கள் நிச்சயம் பண்ணோன்னே ஒரு பெரிய எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது, 2 பக்கமே பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. மண்டபம் மட்டும் கொஞ்சம் பெரிய மண்டபம் அப்படிங்கிறச்ச இந்த மாதிரி ஒரு ஃபன்னான விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. மண்டபத்தை நான் தேடுறேன், அவங்களும் தேடுறாங்க. ஒரு மண்டபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட் 9:45 இருக்கும். அந்த வாட்ச்மேன் சொல்கிறார், மேலே ஒருத்தங்க பாட்டுருக்காங்க, அவங்க வேணாம்னு சொன்னாங்கன்னு அதே டேட் தான்.
நான் அப்படி மாடிப்படி ஏறுறேன், அவங்க மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. 2 பேருமே இதே கல்யாணத்துக்கு தான் பார்க்குறோன்னோ அந்த இடத்துல தான் எங்கள் கல்யாணம் நிச்சயமாச்சு, அங்கே தான் நடந்தது. நாளைக்கு மீதி சொல்கிறேன். அன்று தொடங்கிய அந்த அற்புத வாழ்க்கை இதோ இன்று வரை 30 வருடம் முடிந்து விட்டது. எத்தனை விஷயங்கள் இதற்குள் நடந்து விட்டன என்றால், முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில இருக்கிறது. 19 வருஷம் எனக்கு சனி திசை, ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒருத்தர் ஜாதகம் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது, நாகதோஷம் இருக்கு, நீ வேற ஜாதகத்தை பாருங்க. இப்போ ஜாதகம் பொய்யா இல்ல சொன்னவங்க பொய்யா? இது ரெண்டுமே கிடையாது. கர்மா தான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். அவர் எனக்கு அறிவுரை பண்றாரு, நீ ஜாக்கிரதையாரு, ரொம்ப கஷ்டமான காலம்னு. ஆனா அவர் கொடுத்த பேப்பரை நான் படிக்கவே இல்லை. இன்னொருத்தர் வந்து நீ வந்து பண்ணிக்காதன்றாரு, நான் அவர் அதை போய் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு தான் என்னை வந்து என்னுடைய கஷ்ட காலத்தில் என்னை காப்பாத்துச்சு. அந்த என் மனைவி இவங்க வரலன்னா டெஃபினட்டா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இதுல கர்மாங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம செய்யக்கூடிய தவறுகளை யாரும் பார்க்கலன்னு. கிடையவே கிடையாது. மேல சித்திரகுப்தன் உட்காந்து கர்மா போடுறான். நாளைக்கு அதிகமா சொல்றேன். நான் சொல்ற இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் இல்ல இது எந்த கர்மானால நம்மளை வந்து அடிக்குதுங்கிறத நம்ம சிந்திக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து மகிழ்ச்சிங்கிறது நிரம்பி இருக்கக்கூடிய நேரம் அது. ஆனா அதே சமயத்துல நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா கஷ்டம் மேல கஷ்டம் உங்களுக்கு வந்துனே இருக்கும். ஏன் தெரியுமா? வலியை உணரணும் மனிதன். தான் செய்த கர்மாவின் வலியை அவன் உணர்வதற்காக தான் வந்து கஷ்டம் மேல கஷ்டம், மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள்னு அழகா சொன்ன ஆங்கிலத்துல. பட்டக்காலிலே படும் கெட்டக்குடியே கெடும். ஏன்னா நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் கர்மா நம்மளை வந்து அடிக்கதை ஒழிய நம்மளை துன்பப்படுத்தணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கர்மாவும் நம்மளை வந்து நம்ம கர்மா வந்து ஒவ்வொரு துன்பமும் நம்ம கர்மா வந்து தொடப்பத்தால வந்து தொடச்சி நம்மளை வந்து பியூர் படுத்துதுங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம போனோம்னா அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு பாதை தெளிவா இருக்கும். நாளைக்கு மீண்டும் நிறைய கடுமையான வெயில்ல நம்ம இந்த கூலிங் கிளாஸை போட்டா நமக்கு எப்படி ஒரு கூலிங் எஃபெக்ட், கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி கிடைக்குமோ அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில கர்மா நம்மளை வந்து அடிச்சுட்டு போற நேரத்துல கூலிங் எஃபெக்டோட பல நல்ல விஷயங்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும். 2015 நான் ஒரு முடிவு எடுத்தேன். போதும், இந்த வியாபாரம் செய்து நாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் அடுத்த கட்டம் போகணும். இந்த 2015 தான் என்னோட முதல் அந்த ஜோசியர் எழுதி வச்ச அந்த இதுலயும் வந்து 19 வருஷம் சனி தசை, 15 அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சமயத்தில் என்னுடைய ஒரு நண்பர், முதல்ல நான் ஒரு கன்சல்டன்ட் இருந்த அந்த கம்பெனிலேருந்து அவர் ஃபோன் பண்ணாரு, சார் கொஞ்சம் வரீங்களா திருப்பி கம்பெனிக்கு, நீங்கள் வந்து லீட் பண்ணுங்க, வாட் எவர் சேலரி யூ வாண்ட் வி வில் கிவ் யூ, கம் அண்ட் லீட், இந்த வாட்டி கன்சல்டண்டாக வேண்டாம் வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. சரி அப்படின்ற ஒரு முடிவில் நான் அப்போ வந்து ஒரு ஃபுட் எக்ஸிபிஷன் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஹோண்டா சிட்டி கார் அதை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் நாளிலேருந்து வந்து ஜாயின் பண்ணுங்க சம்பளத்துக்கு அப்படின்னு வந்து சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த கர்மாவை பற்றி அப்புறமா சொல்கிறேன் நாளைக்கு. சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இத்தனை தாமதமாக சந்தித்தோம் என்று சில கேள்விகள் வருவதுதான் வாழ்க்கை. அதுபோல இந்த கர்மா அடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பலர் வந்து சென்றார்கள். யாருமே தெரியாத சில பேர் வந்து சென்றார்கள். சிலர் உதவினார்கள், சிலர் இன்னும் என்னை உணர வைத்தார்கள். கர்மா நல்லா அடிப்படணும் அப்படின்னு உணர வச்சாங்க. பட் ஆனா 2015 அப்புறம் அவர் எழுதினது போல வாழ்க்கையில பொருளாதார நிலையில் சற்று மாற்றம் வந்தது. ஒரு ஆணுக்கு பொருளாதாரம் சரியில்லைன்னா அவனோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ரொம்ப உணர வச்ச ஒரு விஷயம்தான் இந்த 15 வருஷங்கள்ல நான் பட்ட கஷ்டங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடி ஆச்சு. என்னன்னா என்ன முதல்ல அமைச்சு அதே கம்பெனியில இப்ப கூப்பிட்டு இருக்கச்சு மரியாதை வந்தது. சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வந்தாலும் அந்த தடங்கள்லாம் வந்து ஈஸியா வந்து தாண்டி என்னால வந்து அதிகபட்ச உயரத்துக்கு கொண்டு போக முடியற நேரத்துல திருப்பியும் அவர் சொன்ன மாதிரி ஒரு தடங்கள் வரும்னு எழுதியிருந்தார். அதே மாதிரி ஒரு தடங்கள் வந்தது. அது எப்படி கடந்துன்னு சொல்றேன். சிறப்பாக செயல்பட்டும் வேலை மாற்றம் என்பது நிதர்சனமான நிலையில் இந்த முறை பிரச்சனையே இல்லாமல் ஒரே நாளில் போன் செய்து இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்க 4 நாட்களில் நான் இடம் மாறிவிட்டேன். அதாவது சூழ்நிலைகள் தான் நம்மை அடிமையாக்குகிறது. சூழ்நிலைகளை வைத்துத்தான் இந்த உலகம் ஒருவனை தீர்மானிக்கிறது. ஆனால் சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட மனிதனின் சுயநிலைகள் வேறு என்பது யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். சூழ்நிலைக்குள் சிக்கி அந்த மனிதனின் வாழ்க்கை நிலையை வைத்துதான் அவன் எடை போடப்படுகிறான் என்பதுதான் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நாம் சோதனைகள் வரும்போது தாங்கி நிற்க வேண்டும் என்பதை கர்மா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பாறையை நீங்கள் உடைக்கும் போது தாங்கிய கல் சிலையாகிறது, நாம் கை கூப்புகிறோம்.
ஆனால் கீழே விழுந்த கல்லை படிக்கட்டாக்குகிறோம், நாம் காலால் மிதிக்கிறோம். தாங்கி நிற்க பழக வேண்டும் என்பதுதான் கர்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. மேலும் இந்த கர்மாவை பற்றி நாளை பேசுகிறேன். முதலில் என்னுடைய இந்த தினம் போடக்கூடிய ஒரு காணொளிக்கு எக்கச்சக்கமாக பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றி. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் மத்தியானம் சாப்பிடுச்ச என் கூட வேலை பார்க்குற ஒரு தம்பி எனக்கு ஏத்தாப்புல உட்காந்தாரு. சார், உங்கள் ப்ரோக்ராமை டெய்லி நான் பார்க்குறேன், நீங்கள் கொடுக்கறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த துன்பங்கள்லாம் உன் வாழ்க்கையில் உண்மையிலே வந்தது? ஆமாம் தம்பி, நான் எதுவுமே போய் சொல்ல, உண்மையிலே நான் அனுபவிச்சு தான் சொன்னேன். முந்தானத்தி பொண்டாட்டி கூட திட்டினா, இப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுகிறேன்ட்டு. ஆனாலும் நான் உண்மையாக தான் தம்பி பேசுகிறேன் அப்படின்னு. சரி சார், இந்த துன்பம்லாம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இது எதனால் வருது, எந்த துன்பத்தினால வருது? இப்போ இந்த கஷ்டம் யார் நம்ம துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டவங்கிறது நமக்கு ஏன் சார் தெரியுது இல்லை அப்படின்னு கேட்டார். சரியான கேள்வி கேட்ட தம்பி. இதை ஏற்கனவே நான் கிருஷ்ணனும் நானும் பேசுகிற மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். அதில் கிருஷ்ணன்கிட்டே நான் அந்த கேள்வியை கேட்டேன். அப்படி சொன்னால் வாழ்க்கையை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும்ட்டு அவன் சொல்லிட்டான். அதனால் இது வேற மாதிரி தம்பி, நான் உனக்கு விளக்குறேன்னு சொல்லி அவருக்கு சொன்ன விளக்கத்தில் நடுவில் இடைச்செயல்களாக நாளையிலேருந்து சொல்கிறேன். ஓகே. நேற்று மதியம் உணவு சாப்பிடும்போது அந்த தம்பியை பார்த்ததன் விளைவு இன்று கர்மா வேறு வடிவில். ஆக இதுவும் ஒரு கர்மா தான். இப்போது நான் சுந்தரகாண்டம் என்ற ஒரு பகுதியை ரொம்ப அழகாக ஃபேஸ்புக்கில் எழுதிருச்ச. அதில் நானும் கிருஷ்ணனும் உரையாடுற மாதிரி சில அம்சங்கள் எழுதியிருந்தேன். அதில் கர்மாவை பற்றி கிருஷ்ணன் என்கிட்ட சொல்கிற மாதிரி என்னுடைய கற்பனையில் நானே எழுதின ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து தராங்க. காஃபி கொண்டு வச்சா அது சிந்துடுது கீழே. நீங்கள் கோவமாக பார்த்து கொடுக்கூடாதுன்னு கத்துறீங்க. அவங்க திருப்பி பேசுகிறாங்க. பெண்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, 10 வருஷம் 15 வருஷம் முந்தைய நீங்கள் பேசின விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேசுவாங்க. அது கேட்க கேட்க உங்களுக்கு சூடாகும். 2 பேருக்கும் வாய் தகராறு அதிகமாகி காஃபியை நீங்கள் ஓங்கி தூக்கி எறிகிறீங்க. எல்லா காஃபியும் கீழே போட்டுது. கோபம் தான் கர்மாவின் முதல் அம்பு. அந்த கோபத்தை நம்ம விட்டோம்னா ஆங்கருக்கும் டேஞ்சருக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், டி. ஆங்கர் முன்னாடி டி போட்டால் டேஞ்சர் ஆகிடும். ஸோ அந்த கோபத்தை அடக்கினால் முதலில் கர்மாவிலிருந்து தப்பிக்கலாம். நாளைக்கு என்னங்கிறத இன்னும் சொல்றேன். எப்போது அறிவால் வாழ வேண்டும், எப்போது மனதால் வாழ வேண்டும், இதுதான் நேற்று நான் முடிச்ச ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய வியாபாரம், வேலை மற்றும் நம்முடைய இதர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவால தான் சிந்திக்கணும். மனசால எப்போ சிந்திக்கணும்னா, ஒரு நல்ல காரியம் பண்ணுச்சு. இப்போ ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அப்போ மனசு நினைச்சேன்னா டக்குன்னு அந்த 100 ரூபாய் கொடுத்துடணும். ஆனா அறிவால சிந்திக்க ஆரம்பிக்கிறச்சு என்ன ஆகும்னா, இதுக்கு எதுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்தா போதுமே அப்படின்னு அந்த இடத்துல அறிவு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும். அறிவு என்பது நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அங்க நிறைய கேள்விகள் வரும், ஆனா மனசுல கேள்விகள் வராது. ஆகையால மனசால நல்ல காரியங்களை பண்ணிடணும். ஆனா இந்த மனசுக்கு தாங்குற சக்தி கிடையாது. என்னன்னா, ஒரு துரோகத்தை ஒரு வாட்டி தாங்கும், இன்னும் கொஞ்ச நாள் தாங்கும், இன்னும் கொஞ்ச நாள் தாங்கும். ஒரு லெவலுக்கு மேல அது தாங்க முடியாது. என்ன ஆகுதுன்னா, பழி வாங்கணும்ன்ற உணர்வுக்கு அறிவு கிட்ட தன்னை வித்துரும். அறிவு டேக் ஓவர் பண்ணச்ச கர்மா அங்க உருவாகுது. எப்போதுமே வாழ்க்கை ஒரு சீரான நேர்கோட்டில் பயணிக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இசிஜி கூட மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் வந்தால் தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி கீழே வரக்கூடிய நேரங்கள், மேலே போகக்கூடிய நேரங்கள், அந்த சூழல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் மனிதன் சிக்கிக்கொள்ளவே கூடாது. எவன் ஒரு சூழலுக்குள் தன்னை முழுசா இழந்துட்டானோ அவன் நிச்சயமா அந்த சூழலுக்குள்ளேருந்து வெளியில வரத்துக்குள்ள அவனுக்கான கர்மாவை அனுபவிப்பாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்பவுமே எவ்வளவு தூரம் பயணித்தாலும் ஒரு தவறான வகையில போயிட்டோம்னா திரும்பி வரதுல தப்பே கிடையாது. ஆக ஒரு மனிதன் சூழலுக்குள் தன்னை கைதியாக வைத்துக் கொள்ளக்கூடாது, சூழலை தனக்குள் கைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமையில் அவன் இருந்தான்னா அவன் எந்த விஷயத்திலிருந்தும் வெளியில வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உள்ள போய் மாட்டிக்கிட்டாதான் பிரச்சனை. அப்போ அறிவால நம்ம சிந்திக்கணும். மனசு என்ன பண்ணும், நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும் அறிவு கிட்ட. நான் தோற்றுறேன், இந்த பாரு, இந்த சூழல் நீ பழிவாங்குங்கிறச்ச அந்த இடத்துல நமக்கு நல்ல திங்கிங் வரணும். அந்த நல்ல திங்கிங் தான் கரெக்டான கர்மாவை கொடுக்கும். நாளைக்கு பேசுறேன். அதிர்ஷ்டம் என்பது கர்மாவின் ஒரு கிளைதான். வாழ்க்கையில் எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் கிடைப்பதில்லை. நல்ல கர்மா செய்தவர்களுக்கு தான் அதிர்ஷ்டம். உதாரணமாக கிரிக்கெட் விளையாட்டை எடுத்துக்கொண்டால், நேற்று ஒரு கேட்ச் விட்ட உடனே அந்த பேட்ஸ்மேன் 100 ரன் அடிக்கிறான். ஸோ அந்த கேட்சை பிடிச்சிருந்தா அந்த பேட்ஸ்மேனோட எதிர்கால வாழ்க்கையே சூன்யமாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல தான் அவனோட நல்ல கர்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இன்னொரு வகையில் சொல்ல போனா, சினிமா துறையில் எடுத்துக்கிட்டா, ஒரு ரஜினிகாந்துக்கு கிடைத்த வெளிச்சம், புகழ் அவரை விட மிக திறமைசாலியான கமலஹாசனுக்கு கிடைக்கவே இல்லை. இதுவும் கூட ஒரு கர்மா தான். இந்த அதிர்ஷ்டம் என்பது கூட கர்மா தான்.
ஆக நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் திறமைங்கிறத தாண்டி நம்ம கர்மாங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது பல பேருக்கு வெளிச்சமாக இருக்கு. பல பல முக்கியத்துவங்களுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பல முக்கியத்துவங்களை நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியுது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தானே இருக்கும், மாற்றங்கள் இருக்காது இல்லையா? நிறைய பேசலாம் நாளைக்கு. முதலில் எல்லைகளுக்குள் இருக்க கற்றுக்கொண்டால் தொல்லைகள் இல்லை. எல்லாவற்றுக்குமே எல்லை உண்டு. நம்முடைய தகுதி என்ன என்பதை நாம் நிர்ணயித்துக் கொண்டு நம்முடைய எல்லைகளுக்குள் இருந்தாலே நமக்கு பிரச்சனை பல வராது. நாம் கர்மாவை தேடி போக மாட்டோம். எல்லை என்பது தேச எல்லை, தேக எல்லை, ஆணவ எல்லை, ஆசை எல்லை என்று எல்லாவற்றுக்குமே எல்லை உண்டு. தேச எல்லை என்பது காஷ்மீரை தாண்டினால் எல்லையை தாண்டினாலும் பிரச்சனை தான். கேஷாக வேணும்னு நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டாலும் அந்த எல்லையை தாண்டினாலும் நமக்கு பிரச்சனை தான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால், தனக்கான தகுதியை வளர்த்து கொண்டு ஒரு பொருளை ஆசைப்படுபவன் அந்த பொருளை அடைய, அந்த பொருள் வந்து அவனுக்கு வந்து அடிமையாயிடும். தனக்கான தகுதியை வளர்த்து கொள்ளாமல் ஒரு பொருளின் மீது ஆசைப்படுவான், அந்த பொருளுக்கு அடிமையாகி விடுவான். ஆக இந்த பிரச்சனையில தான் வந்து கர்மா நடுவில் வந்து எப்படியாவது இதை நம்ம சாதிக்கணுங்கிறச்ச நம்ம தவறான வழியில போச்சு நம்ம கர்மாவுக்கு அடிமை ஆயிடுறோம். அதை தாண்டணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லைகளுக்குள்ள இருக்க பழகிக்கணும். நாளைக்கு மீண்டும் சொல்றேன். என்னுடைய இந்த தினமும் போடக்கூடிய பதிவை பார்த்து ஒரு அன்பர் என்னிடம் கேட்டார், நாம் இறைவனை வணங்குகிறோமே, இந்த இறைவன் நம்மை கர்மாவிடமிருந்து காப்பாற்ற மாட்டாரா என்று அப்பாவித்தனமாக கேட்டார். அவருக்கு சொன்ன பதிலை நான் இப்போது சொல்கிறேன். ஒரு ஹாலில் வந்து எக்ஸாம் நடக்குது ஒரு பள்ளியில். அதில் அந்த இன்விஜிலேட்டர் இருக்காரு. அவரோட வேலை என்ன? எக்ஸாம் கரெக்டாக நடக்கணும். இப்போ நான் எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் எழுதினோடனே என்ன முதுகில் தட்டி சபாஷ் நீ வந்து 100க்கு 100 மார்க் வாங்க போறேன்னு சொல்ல போகிறது கிடையாது. இல்லை நீங்கள் வந்து தப்பாக எழுதினா உங்களை தட்டி தப்பாக எழுதுற தம்பி நீ ஃபெயில் ஆட போறேன்னு சொல்ல போகிறது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கரெக்டாக நடக்கணும். அது மாதிரி தான் கடவுள் இன்விஜிலேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த உலக. நம்ம கண்ணு முன்னாடி 6 அறிவை கொடுத்துருக்காரு. அது முன்னாடி நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சிருக்காரு. எதை நீ தேர்ந்தெடுத்து நடத்தணுமோ அதை நீ நடத்தினா உனக்கு நல்லது நடக்க போகுது. அதை விட்டுட்டு அவர் மேலே கம்ப்யூட்டர் வச்சுட்டு அங்கேருந்து வந்து உனக்கு என்ன அப்ரூவலை கொடுக்க போறாரு. இட் இஸ் நாட் அன் HR டிபார்ட்மெண்ட் ஆர் அன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் டு கிவ் யூ அப்ரூவல். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு சொல்றேன் இன்னும் அவருக்கு சொன்னதெல்லாம். கடவுளை நம்மோட கர்மாவை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியா தயவு செஞ்சு யாருமே பார்க்காதீங்க. உங்க கர்மாவுக்கான தண்டனை கடவுளால கூட நிறுத்தவே முடியாது. அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்கள் பக்தி உங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் செய்து இருக்கக்கூடிய சில புண்ணியங்கள் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் இலகுவாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டுமானால் உதவலாமே ஒழிய மேல உட்கார்ந்து நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து மன்னிப்பு கொடுப்பார்னு நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க இப்படி செய்யறதுனால கடவுளையே நீங்க வந்து ஒரு கயமை தனத்துக்கு வந்து துணை போறதுக்கு வந்து கூட்டிட்டு போறீங்க. உங்க தப்புக்கு நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு ஆகணுங்கிறது தான் கர்மா. அப்ப அந்த தப்பு பண்ணாம இருக்கணும்னா உங்க மனசுங்கிற ஒரு அழகான ஒரு வஸ்து அறிவை வந்து மயக்கி தவறான வழியில கொண்டு போகும். அப்ப உங்க அறிவு மூழ்ச்சிக்கிட்டு இது வேண்டாம் என்று தள்ளி நிவிட்டு எது எனக்கு தகுதியோ அதை நோக்கி நான் பயணப்படுவேன், என் தகுதிகளை வளர்த்து கொண்டு நான் மேலே மற்றதை அடைவேன் என்று நினைச்சா கர்மாலன்